ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போற படம் 2008 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் ஃபேண்டசிஸ் படங்க. படத்தோட பேரு டுலைட். இந்த படம் 2008 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ரொமான்டிக் படம் பார்த்திருப்பீங்க. காதலுக்காக உசுர விடுவாங்க, அதே மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃபேண்டசிஸ் படம் பார்த்திருப்பீங்க. ஃபேண்டசிஸ்னா திடீர்னு நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது வேம்பயர்ஸ், வேர்வுல்ஃப், மேஜிக், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே கொத்தா எடுத்து கொடுக்கறாங்க. இந்த படத்தோட பேரு டுலைட் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இதுல மொத்தம் 5 பாட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாட்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இருக்கிற மிச்சம் 4 பாட்டு நான் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். நீங்க பண்ண வேண்டிய எல்லாமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை. இந்த மூவியை நிறைய வாட்டி பாத்துக்கிறேன். சரி, ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருப்போம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்து முடிச்சிடலாம். ஸ்டார்டிங் சீனே பாத்தீங்கன்னா ஒரு மானை காட்டுறாங்க. காட்டுக்கு நடுவுல வேற ஏதோ ஒரு மிருகம் பின்னாடி வேட்டையாடுத்து வரமே தெரியுது. அது பாத்தீங்கன்னா மிருகம் கிடையாது, மனுஷன் போல. ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஹனிமூன் போறதுக்காக பொண்ணை டைவர்ஸ் பண்ண அவங்க அப்பா இருப்பார்ல, அவங்க ஊருக்கே அனுப்பி வச்சிடுறாங்க. சிட்டில இருந்து கிராமத்துக்கு வரதுக்கு நம்ம ஹீரோயினுக்கே பிடிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லாம அவங்க அப்பா கூட அந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கிறா. அவங்க அப்பா யாரும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர். அவரோட வண்டியில அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் வீல் சேர்ல வந்துட்டு இருப்பாரு. ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பில்லாவோட அப்பா ஃப்ரெண்டு. கூட இருக்கிறது அவங்களோட பையன். சின்ன வயசுல அவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சாங்க போல. ஒரு பழைய வண்டியை ரெடி பண்ணி அவங்க அப்பா கிஃப்டா கொடுத்ததுமே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப ஹீரோயினோட அதிகமா முடி வச்சுக்கிறான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ. இவனோட பேர் ஜேக்கப். ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 பாட்டு இருக்குல்ல. நம்ம ஹீரோயின் பேரு பெல்லா. இந்த கிராமத்துல இருக்க ஸ்கூல்லே ஜாயின் பண்ணி படிக்கலாம் சொல்லிட்டு உள்ள வந்திருக்கிறா. ஜாயின் பண்ணிட்டா முதல் நாள் ஸ்கூலு. ஒரு மிடில் மேஜ்னு ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட மிங்கிள் ஆறா, ஃப்ரெண்ட் ஆகிறா. இதே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆளா இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாராம். அவர் பாத்தீங்கன்னா ஒரு அனாதை குழந்தைங்களை தத்து எடுத்து வளர்ப்பாராம். அவங்க தான் இந்த குழந்தைங்க ஒரு குரூப்பா அந்த ஸ்கூல்ல வந்து போயிட்டு இருப்பாங்க. யாரு கூடயுமே சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குரூப்லயே ஒருத்தன் பாத்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையா ஆம்சமா இருக்கிறான். பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கிறான். அப்பதான் அந்த இடத்துல லேப் பீரியட் போல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வரா. இங்க ஒருத்தன் வெள்ளையா இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் தான் எட்வர்ட். இவன் தான் இந்த படத்தோட ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோ எட்வர்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து கொமட்டிட்டு வரமே ஒரு ரியாக்ஷன் பண்றான். அதுக்கு அந்த ஹீரோயின் அவ்வளவு கேவலமாடா போயிட்டு சொல்ற மாதிரி பேசாமலே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. எட்வர்ட் ஏன் நம்ம இப்படி மொச்சு பார்த்தான்னு சொல்லிட்டு சுத்தமாவே நம்ம ஹீரோயினுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பார்த்தா உனக்கு எப்பூரா தெரியுதுன்னு சொல்லி கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா நம்ம ஹீரோயின். அதுல நம்ம ஹீரோ கேங் இறங்கி வருது. ஆனா ஹீரோ மட்டும் அதுல காணோம். அவன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் லீவ் போல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து ஏதோ ஒரு சைடுல பாத்தீங்கன்னா 3 பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தவனை பாத்தீங்கன்னா வெரைட்டி சாவடிக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. ஒரு 3 நாள் லீவுக்கு அடுத்து திரும்பி நம்ம ஹீரோ வந்து உட்காந்துக்கிறான். அதே லேப் பீரியட் வருது. அவனும் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து உட்கார. எப்பயுமே நம்ம ஹீரோ முடிச்சிட்டு வாந்தி வர மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருப்பான்ல, அதுமே எதுவுமே பண்ணாம நல்லாவே பேச ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நான் அப்படி பிஹேவ் பண்ணா, இன்னைக்கு நான் இப்படி பிஹேவ் பண்றான்னு. இவன் சிரிப்பு நான் இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ரொமான்ஸ் இருந்தாலும் இன்னொரு சைடு அவனோட ரியாக்ஷனை பார்த்து புலம்பவும் செய்யறான் நம்ம ஹீரோயின். அவ இதுமே சிட்டில இருந்தா அவங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு. அவங்க ஹனிமூன் போறதுக்காக என்ன இங்க வந்து விட்டுருப்பாங்கன்னு சொல்லிருப்பா. அப்படியே கிளாஸ் எல்லாம் முடியுது. இவங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் கார்ல எல்லாம் சொல்லி கிளம்பிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கார் பாத்தீங்கன்னா தட்டு தரு மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வருது. இவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப அடி தூரத்துல இருக்கிறான். அந்த காரு சடனா நம்ம ஹீரோயினை இடிக்க வருதுன்னு சொல்லி தெரியுது. இங்கேயோ தூரத்துல இருந்த நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா ஒத்த கையில அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு யாரும் பாக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல இருந்து குதிச்சு ஓடி போயிடுறான். அவன் கையை வச்சு தடுத்தானா அவன் கார் ஒழிஞ்சு போவோம் ஒழிய அவன் கைக்கு ஒன்னாவல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் நம்ம ஹீரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினை முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி நினைச்சேன். இந்த படத்துல திரும்பி உயிர் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. மேட்ரு தெரிஞ்சு ஓடி வராது நம்ம ஹீரோயினோட அப்பா. ஒன்னும் காயம் இல்ல, சின்ன பிரச்சனை தான் சொல்லி சொல்றா நம்ம ஹீரோயின். இதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ இருக்கிறாருல அவரோட அப்பா. சின்ன காயம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு நம்ம ஹீரோட அப்பா. அடுத்து ஒரு நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோயின் ஒண்ணு கேட்கறா. எப்படி நீ 30 அடி தூரத்துல இருந்த, எப்படி ஒரே செகண்ட்ல என் பக்கத்துல வந்த, அது மட்டும் இல்லாம அந்த காரை உன்னால எப்படி தடுத்து நிறுத்த முடிஞ்சுது, நீ யாரான்னு சொல்லி கேக்குறா. நம்ம பக்கத்துலதான் இருந்த, நீ எதுவுமே கவனிக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ மழுப்பி சமாளிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் அதே நினைப்பு தான். பழைய விஷயத்த திரும்பி திரும்பி நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறா. நம்ம ஹீரோயின் ஒட்டி வந்தா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா விலகி போயிட்டே இருக்கிறான். நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்க வாய்ப்பே கிடையாது, என்கிட்ட விலகி இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். திரும்பி வந்து கேக்குறா, நீ எப்படி அவ்வளவு ஸ்பீடா போன, எப்படி அந்த காரை தடுத்து நிறுத்தினு சொல்லி கேக்குறா. இப்ப நம்ம ஹீரோயின் யாருக்கு தெரியும், ஸ்பைடர் மேனுமே சிலந்தி வேலை கடிச்சு இப்படி ஆயிட்டியோ சொல்லி கேக்குறா. அப்ப நீ என்ன சூப்பர் ஹீரோ சொல்றியான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான்.
நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குளிக்க போறேன் நீனு வரியான்னு சொல்லி கேட்கறா. நம்ம ஹீரோ வந்து எந்த பீச்சுன்னு சொல்லி கேட்கறான். அவ பாத்தீங்கன்னா ஒரு லா பீச்னு சொல்லி சொல்றா. அந்த பீச்சா என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சல அடிச்சமே சொல்லிடுறான். ஏன் அந்த பீச் ரொம்ப மோசமா இருக்குமா சொல்லி கேட்க அங்க இருக்க கேங்குக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாதுன்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பீச்சையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட அங்க ஜாலியா இருக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு குரூப்புக்கும் தனக்கும் ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள பாத்தீங்கன்னா இப்ப காமிக்கிறாங்க. தலை நிறைய முடி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த குரூப்புக்கும் நம்ம ஹீரோ குரூப்புக்கும் தான் ஆகவே ஆகாதான். இந்த குரூப்ல செகண்ட் ஹீரோ ஒருத்தர் இருக்கா பாத்தீங்களா, ஜேக்கப். அவங்க கிட்ட தான் கூட்டு வந்து கேக்குறா. அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இங்க வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க, பிளாஷ்பேக் இருக்கா, கதை இருக்கான்னு சொல்லி கேட்க ஆமா இது ஒரு பழைய கட்டுக்கதைன்னு சொல்லி சொல்றான். சரி பரவாயில்ல அந்த கட்டுக்கதையை சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றான். அவன்கிட்ட சொல்லக்கூடாது, சரி பரவாயில்ல நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி சொல்றான். இந்த ஜேக்கப் குரூப் தான் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஓநாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட முன்னோர்கள் ஓநாயா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றான். அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே காமெடியா சொல்றான். இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்பர் 1 யாரு, எட்வர்ட் இருக்கான் பாத்தீங்களா வெள்ளையா. அவங்களோட குரூப் எல்லாம் காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மிருகம் எல்லாத்தையுமே அடிச்சு தின்றது. இது பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கும் சண்டை. இவங்க யாரு, இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சாப்பிடுவாங்கன்னு வெளியில யாக்கிட்டுமே நாங்க போய் சொல்ல மாட்டோம், நீங்களும் எங்க இடத்துக்கு தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் மாரி போட்டுக்கிறாங்க. நாங்க போட்ட சத்தியத்தால யார்கிட்டயுமே நாங்க சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றான் நம்ம ஜேக்கப். இதெல்லாம் உண்மையாவா சொல்லி கேட்க இல்ல இதான் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கூட்டு போயிடுறான். அடுத்து இன்னொரு பக்கத்துல காமிக்கிறாங்க. ஒரு படகு ஓட்டுறவரு ஒரு லேடி அந்த படகு ஓட்டுறவன் அட்டாக் பண்ண கூட இன்னொருத்தவங்க 3 பேர் சேர்ந்து அந்த படகு ஓட்டி அடிச்சு சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பெல்லா என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. வேகமா யாரால ஓட முடியும், இவ்வளவு பலத்தோட யாரால இருக்க முடியும், அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை சுத்தி பழைய கட்டுக்கதைகள் தான் இருக்குது, அதை வச்சு இவன் எந்த எண்ணத்தை சேர்ந்தவன் சொல்லி கண்டுபிடிக்க பாக்குறா. ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயின் பார்ட்டி முடிஞ்சிட்டு ஜாலியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அந்த கிராமத்துல இருக்க பசங்க நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. அங்க ஒரு கார் செம ஸ்பீடா வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்குது. உள்ள இருந்து செம கோவத்தோட வந்து இறங்குறான் நம்ம எட்வர்டு. வந்து அங்க இருக்கவங்க எல்லாமே முறைச்சு பாக்குறான். பார்த்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே பீதி கிளம்பி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் கார்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்கான். நீ என்ன ஃபாலோ பண்ணியா, நான் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க நான் இந்த சைடு சும்மா தான் வந்தேன், உன்னை யாரும் வம்பு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, ஹெல்ப் பண்ணலாம் தான் சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கிறான். அடுத்து சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு இவங்க 2 பேரையும் பார்க்க பயங்கர சந்தோஷம். ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸான ஆள் இவன், அவனையே கரெக்ட் பண்ணிட்டாலே சரி நீங்க ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்து சாப்பிடவும் போறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறேன் ஏன் சாப்பிடலையான்னு சொல்லி கேட்கறா. நான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்லிடுறான். அடுத்து சாப்பிட்டு இந்த இடத்துட்டே கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா கார்லயும் கூட்டு போறான். கார்ல பாத்தீங்கன்னா ஒன்னா போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பாட்டு போறதுக்காக அந்த ரேடியோ பெட்டி அழுத்தும் போது முதல் வாட்டியா அவங்க 2 பேர் கையுமே டச் ஆகுது. இப்போ நம்ம பெல்லா எப்படி ஃபீல் பண்றானா, ஒரு மாதிரி குளிர மாதிரி ஃபீல் பண்றா. என்ன உன் கை இவ்வளவு ஜில்லி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி ஒரு போட் ஓட்டவனை கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவும் அங்கதான் இருக்கிறாரு, நம்ம ஹீரோட அப்பாவும் அங்கதான் இருக்கிறாரு. நம்ம பெல்லா அப்பா போலீஸ் போல, அதனால விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. நம்ம எட்வர்டோட அப்பா பாத்தீங்கன்னா டாக்டர், அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்புறமாட்டா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவளோட ரிசர்ச்சை பாத்தீங்கன்னா திரும்பி கண்டினியூ பண்றா. ஒருத்தவனால பயங்கரமா ஓட முடியுது, அடுத்தவங்களோட மைண்டை ரீட் பண்ண முடியுது, பயங்கரம் பலசாலியா இருக்கிறான். ஆனா அவன் கை பாத்தீங்கன்னா ரொம்பவே கோல்டா இருக்குது. இவ்வளவு விஷயத்தையும் போட்டு இவ்வளவு தன்மை உள்ளவங்களை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க பாத்தீங்கன்னா மனுஷங்க கிடையாது, வேம்பயர் காட்டேரிகள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க மோஸ்ட்லி நைட் டைம்ல மட்டும் தான் வெளியில வருவாங்க. பகல்ல வந்தா கூட நிழல்ல தான் இருப்பாங்க, வெளில வர மாட்டாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க என்ன குடிப்பாங்கன்னா ரத்தத்தை மட்டும் தான் குடிப்பாங்க. அதான் ரெட்டை காட்டேரி வேம்பயர்ஸ் இருக்குல்ல, அதேதான். அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் போட்டிருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷமானா கூட சாவே மாட்டாங்க. இதெல்லாம் ஆவலா கேட்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் பெல்லா. அஸ்பாட்டை பாத்தீங்கன்னா முடிச்சலான்னு பார்த்தேன் கைஸ், இதோட நிறுத்திக்கலாம். பாத்தீங்கன்னா போன்ல ஸ்டோரேஜ் இல்ல, சரி முடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்தேன் கைஸ். இது மட்டும் பாத்தீங்கன்னா 2 பாட்டா போகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா செகண்ட் பாட்டு போட்டுருக்கேன் கைஸ், மன்னிச்சுக்கோங்க. பாய்.